பார்த்தோம் கண்ணா? சுனாமி பத்தி பார்த்தோம். சுனாமினா என்னன்னு நம்ம சொல்லுவோம்? இயற்கை என்னமா? இயற்கை பேரழிவுல வந்து சுனாமி பத்தி பார்த்தோம் நம்ம. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இல்ல மேம், பேரழிவுல வந்து சுனாமி மட்டும் கிடையாது, மற்ற பாதிப்புகளும் நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்து தனுஷ் சொல்ல போறாங்க. தனுஷ் என்ன சொல்ல வராங்க இப்போ நம்ம பார்க்கலாம். நிலநடுக்கம் பற்றி நான் என்று கூற போகிறேன். நிலநடுக்கம் என்றால் நிலம் அதிர்வதே பொருளாகும். நிலநடுக்கம் எப்படி ஏற்படுகிறது என்றால், நிலநடுக்கம் நம் பூமிக்கு அடியில் ஏற்படும் அழுத்தம் மிகவும் அதிகமாக இருந்தால் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. நிலநடுக்கத்தை இன்னொரு சிறப்பு பெயராக பூகம்பம் என்னும் கூறலாம். நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு நிலத்தட்டுகள் மிகவும் உதவியாக இருக்கும். நம் உலகத்தில் மொத்தம் 7 நிலத்தட்டுகள் அமைந்துள்ளது. நிலநடுக்கம் பற்றியான உண்மைகள். நிலநடுக்கம் அதிகமாக ஜப்பானில் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை செமிசோகிராஃப் என்னும் கருவி மூலம் நிலநடுக்கம் எங்கே வருது, எப்போது வருது என்பதை காண முடியும். நன்றி. அருமை. தனுஷ் கை தட்டலாமே. சுனாமினாலதான் இயற்கை பேரழிவு அதிகமாக இருக்கு அப்படின்னாங்க. தனுஷ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிலநடுக்கம் இயற்கை பேரழிவுல வந்து மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல என்ன நடந்திருக்கு? நிலநடுக்கம் வந்துருச்சு. அடுத்தது இதுக்கு முன்னாடி இப்போ சமீபம் நடந்தது மியான்மர்லயும் நிலநடுக்கம் அதிகமாக ஏற்பட்டிருக்கு. நம்ம நேற்றைய செய்தியில வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5.9 ரிக்டர் அளவில் வந்து நிலநடுக்கம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. நிலநடுக்கம் வருவதனால மக்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கா இல்ல குறைவாக இருக்கிறது? என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு நீ நினைக்கிறாரு? நிலநடுக்கத்தால் நம்மால் தினசரி வேலைகளை செய்ய முடியவில்லை மற்றும் நம்மால் நடப்பதற்கு அஞ்சுவோம் மற்றும் உயிரிழப்புகள் அதிகம் மற்றும் பல்வேறு ஆபத்துகளும் அதிகம். அதாவது நம்ம வந்து இப்போ பள்ளியில இருக்கும் போது திடீர்னு ஒரு அதிர்வு ஏற்படும் பொழுது நம்மளால இயல்பா ஒரு வாழ்க்கையை நடத்த முடியுமா? இல்ல சாலையில் நடந்து போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு அதிர்வு வந்துச்சுன்னா நம்மளால வந்து அந்த பாதிப்புகள் அதிகமா வருதோ இல்லையோ மனிதர்களுக்கு ஒரு அச்சம் வருமா? வரும் இல்லையா? அப்ப பெரிய இப்ப கட்டிடங்கள், அபார்ட்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய கட்டிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 மாடி 30 மாடின்னு கட்டுறாங்க. நிலநடுக்கம் வரும்போது அந்த மாடி இடிஞ்சு வந்துச்சுன்னா எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு போறது வாய்ப்பு இல்லையா? ஒரு எலும்பு கூட நம்மளுக்கு கிடைக்காது. அதாவது யாரு என்ன இறந்திருக்காங்க கூட கண்டுபிடிக்கிறது நம்மளால முடியாது. அத்தகைய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியது நம்ம இந்த நிலநடுக்கம். இப்போ பாத்தீங்கன்னா லக்ஷனா சொல்றாங்க, மேம் சுனாமியும் இயற்கை பேரழிவு தான், நிலநடுக்கமும் இயற்கை பேரழிவு தான், இதோட முக்கியமான ஒரு பேரழிவு இருக்கு, அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்ல வர போறாங்க லக்ஷிதோட பார்வையில வந்து எப்படி இந்த வழக்காய்வு அமையுதுன்னு பார்க்கலாம். இயற்கை பேரழிவான சூரிய புயல் ஆகாயத்தில் இருந்து ஒளி தொடங்கும். அது எப்படி உருவாகியது என்றால், சூரிய வெடிப்புகள் மூலம் பூமிக்கு வரும் காந்த அலைகளும் மற்றும் அலகுகளும் தான் சூரிய புயல். அதற்கு வெப்ப கதிர் என்னும் பெயர் உண்டு. அது எவ்வகையாக உருவாகியது என்றால், சூரிய வெடிப்புகள் மற்றும் கொழும்பு வெடிப்புகள் மூலம் உருவாகியது. அது சூரிய புயலால் பாதிப்புகள் நிறையா மிகப்பெரியமான சேதம் உண்டாகிறது. மின்சாரம் பாதிப்பு, ஆரோரா ஒளிக்காட்சி, தொலைத்தொடர்பு நலன்கள், செயற்கைக்கோள் செயலிழப்பு ஆகியவற்றை பாதிப்புகள் அடைகிறது. சூரிய புயலால் ஏற்படும் பாதிப்புக்கு நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் பாதுகாப்புகள் எவ்வகை என்றால், மின் சாதனங்களை அணைக்கவும், பயணங்களை மிகவும் தவிர்க்க வேண்டும், வானிலை செய்திகளை கவனமாக கேளுங்கள், புறா ஊதா கதைகள் சூரிய புயலால் நம் பூமிக்கு மிகவும் தீங்கு. நன்றி. அருமை. லக்ஷிதா வந்து பாத்தீங்கன்னா
சூரிய புயல் பத்தி பேசுறாங்க. என்னக்கன்னா சூரிய இந்த சூரிய புயல வந்து அவங்க வந்து சொன்னாங்கன்னா யூவி ரேஸ் யூவி ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா புற ஊதா கதிர்கள். இந்த புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க சிறிய வகுப்புல வந்து படிச்சிருக்கீங்க புற ஊதா கதிர்கள் பத்தி. யோசனை இருக்கா? ஓசோன் படிச்சிருக்கோமா? ஓசோன் கேடா சொல்லுவாங்க. இந்த ஓசோன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வானத்துல வந்து ஒரு குடை மாதிரி பாதுகாப்பு. இந்த சூரியன்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 விதமான கதிர்கள் வருது. சரியா? 2 விதமான கதிர்கள் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓசோன்ல பட்டு இந்த யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் சூரியனுக்கு என்ன போயிடும். இதுல இருந்து சிறு துவாரங்கள் பட்டி வந்து ஃபில்டர் மாதிரி பண்ணாங்க. வந்து எப்படி ஃபில்டர் மாதிரி இந்த யூவி ரேஸ் வந்து இதுல பட்டு இதுக்குள்ள வரக்கூடிய ஒளிதான் நம்மளுக்கு என்ன வருது? நம்ம உடம்பு மேல படுது. சரிங்களா? அதனால நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து புவி அதிகமாக குளோபல் வார்மிங் சொல்றாங்க. புவி வெப்பமயமாகுது. அப்படி ஆகும்போது இதுக்குள்ள சின்ன சின்ன ஓட்டைகள் துளைகள் வரும் பொழுது இந்த யூவி ரே சொல்லக்கூடிய கதிர்கள் அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வெப்பமா இருக்கும், ஹீட்டா இருக்கும். அது வந்து நம்ம உடம்பு மேல பட்டுருச்சுன்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கொப்பளங்கள் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாம தோல் பிரச்சனை சொல்றாங்க இல்லையா, ஸ்கின் ப்ராப்ளம், தோல் பிரச்சனைகளும் அதிகம். அது மட்டும் இல்லை, கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோயும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ நம்ம இப்போ நம்ம அம்பர்லா சொல்லக்கூடிய குடை வந்து மழை பெய்யும் போது சரி, வெயில் அடிக்கும் போது சரி பாதுகாப்பாக எடுத்து போகும்போது அதில் கூடிய சிறு துளைகள் ஏற்பட்டுச்சுன்னா தண்ணீர் மழை பெய்யும் போது தண்ணி உள்ள வருமா வராது, வெயில் வரும்போது நேரம் படுமா வராது. அதே மாதிரி தான் இந்த ஓசோன் பாதிப்பு அதிகமாகும் போது ஓசோன் வந்து நமக்கு அம்பர்லா மாதிரி நம்ம பாதுகாக்கும். சரியா? வானத்தில் இருக்கிறது பாதுகாப்பு. இதுக்கு மேல என்ன இருக்கு? சூரியன் இருக்கு. சூரியன் வரக்கூடிய கதிர்கள் எல்லாமே புற ஊதா கதிர்கள் தான். இந்த புற ஊதா கதிர் இருக்கக்கூடிய தீய சக்திகள் என்ன பண்ணுது? அது வந்து அப்படியே அங்கேயே நிறுத்த வச்சுட்டு நல்ல வெளிச்சத்தோட என்ன பண்ணுது? பூமிக்குள்ள அனுப்புது. அப்போ இங்க ஓசோன்ல வந்து துளைகள் ஏற்படும் பொழுது அந்த யூவி கதிர்கள் நம்மள படும்போது நம்ம உடம்புல வந்து அதிகமான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ இதுவும் ஒரு இயற்கை பேரழிவு அப்படின்னு என்ன சொன்னாங்க? லக்ஷிதாவும் சொல்லியிருக்காங்க. நம்முடைய 8ஆம் வகுப்பு மாணவர்கள் அருமையாக இன்றைய வழக்காய்வை வந்து அருமையா சொன்னாங்க. அதாவது பாதிப்புகள் என்பது நிலநடுக்கம், சுனாமி, புவி வெப்பமயமாதல், பனிமலை உருகுதல், இது எல்லாமே என்னது? இயற்கை பேரழிவு அப்படின்னு நம்ம வழக்காய்வை சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடுத்த வகுப்புல நம்ம இன்னொரு தலைப்பை பற்றி பார்க்கலாம். நன்றி.